நான் ஒரு செயல் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த உடல் மனம், இந்த உடலும் மனமும் தீவிரமா இயங்கும் போது இந்த உடல் அந்த மனம் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம அறிவு மூலன்னு சொல்றோம்ல, அது மூலியமா இந்த உடலுக்கு வேலை கொடுக்கும். இங்க வர்றது போறது, நமக்கு எங்கேயாவது சாப்பிட்றது, நம்ம வேலை செய்யறது, இது ரெண்டும் இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள ஒருத்தர் தேடுறவருக்கு எல்லாத்துக்குள்ள என்னன்னா கிரியேட்டிவிட்டியா, ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியா, ஒரு பயங்கரமா யாரும் யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னா உயிர் விழிச்சிருச்சு, ஆன்மா விழிச்சிருச்சும்பாங்க. அந்த விழிப்பு இருந்துச்சுன்னா அவங்க ரெகுலர் ஃபார்முலாவில் யோசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? மனதோட ஆட்சி செய்கிற நிறைய மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்னன்னா எவ்வளவு பெரிய கோடிகள் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. அந்த மனம் இருக்கிறதுனால என்னன்னா, என்னடா இது எல்லாம் பண்ணோம், என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஆன்மா விழிச்சவனுக்கு என்னன்னா நிறைய செயல்கள், யாரு யோசிக்காத செயல்லாம் பேசுவாங்க. ஆனா அதுக்குள்ள இறை ஆற்றலும் அந்த ஆன்மாவில் விழிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய செயல் வச்சிருக்கிறாங்க, நிறைய பக்தர்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா பல நாள் இயக்கத்தை அந்த ஆன்மா விழிச்ச உடனே அது என்னென்ன பண்ணுதுன்னா புதுசா செய்ய நினைக்குது. இந்த ஆன்மீகத்தை நம்ம மாற்றணும், இந்த ஆன்மீகத்தில் இப்படியெல்லாம் ஒன்று செய்யணும், இப்படியெல்லாம் இந்த தியானத்தை கூட்டிகிட்டு போகணும், இந்த மாணவர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 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 நதிக்கு கீழே உட்கார வைக்கணும், கப்பலில் உட்கார வச்சு தியானம் கொடுக்கணும், அப்படின்லாம் ஒரு ஆன்மா விழிச்சு ஆன்மா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா அதோடைய ஆன்மாவோட பல நாள் இயக்கத்தை அது நிறைவேற்றிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு யோகி என்ன சொல்றான்னா, ஆன்மா விழிச்சா பத்தாது, ஆன்மா முழு பிரகாசத்துக்கும் உள்ள வரணும். ஒரு நிலவு 3ஆம் பிறை விசேஷம், ரொம்ப விசேஷம். ஆனா பௌர்ணமி எல்லாத்தோட விசேஷம். அப்ப ஒரு ஆன்மா விழித்துட்டா பத்தாது, அது முழு பிரகாசத்துக்கு வந்தாதான் அது என்ன ஆகும்னா அங்க ஆன்மா ஆசையற்ற நிலைக்கு போகும். அது ஆசையே படாது. அந்த நிலைக்கு போனவன் தான் உண்மையான சிவன் அடியார். அவன் என்ன பண்ணுவான்னா, பெரிய கட்டடம் இருக்கும், பெரிய செயல் இருக்கும், இது என்னது இல்லை, இது எனக்கு சொந்தம் கிடையாது, ஏதோ இறைவன் எவனுக்கோ கொடுத்துருக்கிறான், எவனோ பயனடைகிறான், எவனோ சாப்பிட்றான்னு இவரு இங்க படுத்து கிடப்பார். புரியுங்களா? அவர் பேர்ல அங்க சோறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவருக்கு அங்க பஜனை பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, என்ன அப்படி கத்திட்டு கிடக்குறாங்க, என்ன இது அப்படின்னு இருப்பாரு. உண்மையாக ஆன்மா பிரகாசமானவன் கேட்டுட்டு இருப்பான், யார் என்ன சாமி என்னப்பா எல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்களா, என்ன சாமியை தான் கத்திட்டு இருக்காங்க. அவர் கேட்டுட்டு இருப்பாரு, என்னன்னா அவரு பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்டா அப்படி கத்துறாங்க என்ன அப்படின்ட்டு போவாரு. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது, அதெல்லாம் விரும்ப மாட்டாரு.